ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டக்டிஸ் யூடியூப் சேனல் அண்ட் நான் தான் உங்கள் ஹண்டர். ஸோ இன்னைக்கானோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் கொள்ளை எஸ்எம்பியோட பார்ட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் ப்ளே வீடியோ. அப்புறம் எஸ்எம்பி தலைவர் மீட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், அப்புறம் இந்த குரூப்பில் வந்து எம்எஸ் டமர் இருக்கார், அப்புறம் இவர் வந்து எல்செட் ஸ்பைடி, நெக்ஸ்ட் இவர் வந்து ஃபைன் பேரல், நெக்ஸ்ட்டு இவர் வந்து கிரேசி கில்லர், இவர் தான் எஸ்எம்பி ஓனர். இதுக்கு மேலே ஒரு பேர் வந்து விக்ஸ் பில்டு. அப்புறம் இது யார், இவர் வந்து கிராகி பி. அவள் தான். இதுக்கப்புறம் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்ட பிறகு நான் இந்த நாள் இதோட என் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேம்லேயும் நைட் ஆகிடுச்சு, ரியல் லைஃப்லேயும் நைட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நான் போய் படுத்துட்டேன். இதுக்கப்புறம் மறுநாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் வீடியோ எடுக்கல. என் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 29 கோல்டு இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னா, நான் ஒரு மைனிங் போனேன், சரி அதெல்லாம் காட்டுவோமேன்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் எங்கள் கிங்டம் வந்து ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. அந்த பிளாக் தள்ளி நாங்கள் எங்கே ஒன்றாலும் எங்கள் கிங்டம் வச்சுக்கலாம். நாங்கள் இந்த டெரகோட்டா பயம்லேயே கிங்டம் பில்ட் பண்ணலான்ற ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வந்து, அதாவது நான் கோல்டெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணியிருந்தேன். அப்போன்னு பார்த்து ஜாம்பிஸ் வேறு வந்துட்டாங்க. என்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை அவங்களை அடிக்கிறதுக்கு. அதனால இந்த கோபிள் ஸ்டோன்ஸ் ரொம்ப நேரமாக பிரேக் பண்ணியிருந்தேன். தண்ணி குழந்தனால பிரேக் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கோல்டெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு திரும்பி நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மைண்ட்லேருந்து வெளில வந்துட்ட உடனே அதாவது ஆர்ட் ஷாட் ப்ரோ வந்து என்கிட்ட வாட்டர் பக்கெட் கேட்டிருந்தார். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டெரகோட்டா பயாமில் ஃபார்மிங்கே பண்ணிட்டார். அவருக்கு ஒரு சூப்பரை போட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி கேக்கு வந்து கோல்ஸை மைண்ட் பண்ணேன். அப்புறம் கோல்ஸ்லாம் மைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு டேயும் எண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 நாளைக்கு எஸ்எம்பி பக்கமே போகல. அதுக்கப்புறம் நான் எப்படியோ என் கிங்டம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு நான் திரும்பி வந்து ஒரு டெலபோர்ட், அதாவது ஸ்லாஷ் வார்க்கிங்னு போட்டால் வந்துடுவோம். நான் இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், டெரகோட்டா பயமாக இருந்தது, இப்போ இந்த மாதிரி கிராஸ்லேண்ட் ஆகிடுச்சு. இதை எப்படி மாற்றினீங்க ப்ரோஸ்ன்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு ஜங்கிள் பயம் பக்கத்தில் இதை பில்டு பண்ணி வச்சுருக்கோன்னு. நான் வராது 2 நாளில் சுற்றி ஒரு வால் கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் வந்து நெதரைட் ஆர்மர்ஸ்க்கே போயிட்டார். இவர் வந்து நைட் ஃபரின்றவர். இவர் நமக்கு எங்கள் கேம் தான். அப்புறம் ஒரு மாப் ஃபார்ம்லாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவர் தான் நான் சொன்ன ஆர்ட் ஷாட். இவர் டைமண்ட் ஆர்மர்லாம் வச்சுருக்காரு. இப்போ தான் அவர் ஜாயின் ஆகிக்கிறாரு பொழுது. அப்புறம் இங்கே ஷீப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்கே கவு வச்சுருந்தாங்க. இது நான் ட்ரீ ஹவுஸ் மாதிரி இங்கே ஏதோ கட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து ஆர்ட் ஷாட் ப்ரோவோட ஹவுஸான். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏதோ பண்ண போகிறாங்களாம், அயன் ஃபார்மு. அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ணி நந்து வந்திருந்தேன். இங்கே நிறைய ஷீப்ஸ் எல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஏரியா இருக்குது. இது என்ன ஏரியான்னு தெரியாமல் இதை ரவுண்ட் வச்சுருந்தேன். ஐயோ, கீழே வந்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ மேலே ஏறி என்ட்ரன்ஸ் எங்கேன்னு தேடினேன். அதுக்கப்புறம் இங்கே இல்லை, அந்த சைடில் இருக்குது. இது ஜெயில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். அவங்கக்கிட்ட கேட்டப்போ, ஆமாம் ப்ரோ, இது உண்மையிலே ஜெயில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கிங்டம் 2 நம்பர்னால கிங்டம் 2 வீடியோஸ் தான் வரும். உங்களுக்கு கிங்டம் 1லேயும் என்ன நடக்குதுன்னு தெரியணும், நான் பார்க்கணுன்ற ஆசைப்பட்டிங்கன்னா, யூடியூப்பில் கொள்ளை எஸ்எம்பி அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். கொள்ளை எஸ்எம்பி, அதாவது இந்த எஸ்எம்பியோட வீடியோஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து கிங்டம் 1 மெம்பர்ஸில் வீடியோ போட்டிருப்பாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். கிங்டம் 1ல் என்ன நடக்குதுன்னு தெரியும். கிங்டம் 1 வீடியோஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபுட் ஃபார்ம். அதை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தப்போ இங்கே வந்து ஒரு லைப்ரரி செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லைட்டாக நைட் ஆகிற மாதிரியே இருந்தது. அதனால் வந்து சரி, இங்கே நிறைய செஸ்ட்டுங்கெல்லாம் இருக்குது, இல்லை ஏதாவது பொருள் இருக்குமான்னு பார்த்தேன். அந்த செஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து டைமண்ட் கொஞ்சம் வெப்பன் ஆர்மர்ஸ்லாம் இருந்தது. சரி, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்லி இது போட்டுக்கலாமேன்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த டைமண்ட் ஆர்மர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோன் ஸ்வாட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த நைட் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லி தூங்கினேன். இன்னும் யாரோ ஒருத்தர் தூங்கலை. ஐயோ, இன்னும் 3 பேர் தூங்கலையா? அந்த 3 பேர் தூங்காதனால கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் 3 பேரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஆர்மர்ஸ்லாம் மிஸ்ஸிங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதுக்கு அவர் வந்து ஓ அப்படியா எனக்கு தெரியாது ப்ரோன்னாரு. சரி ஓகே ஏதாவது கிளிச்சுனால போயிருக்கோன்னு சொல்லி நான் ஒரு தலை மேலே ஏறி உட்காந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டு இவர் ஒரு அடி அடித்தேன். திரும்பியும் பின்னாடி போயிட்டேன். அவருக்கு டபுளாக 2 அடி வந்தது லேக்னாலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பியும் போனேன். அடிக்கலான்னு போனப்போ மிஸ் ஆகிட்டார். அப்புறம் அவர் என்ன அடித்தார். நானும் அவர் அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் அவர் அடிக்கலை. ஏன்னா எனக்கு லேக்னால மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவர் அங்கே ஏதோ ஹாட் ஷாட் கிட்ட பேசியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியம், பம்பரம் சுற்றுற மாதிரியே இருந்ததுன்னு ஓடி போய் பார்த்தா இது நான் நைட் ஃபரி ப்ரோ இந்த மாதிரி சுற்றிருந்தார். அவர் எப்படி சுற்றிருந்தாருன்னே தெரில. எனக்கு ஒரே ஷாக்கு. எப்படி சுற்றுறாருன்னு தெரியாமல் நான் அதையே பார்த்து சரி இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இதையே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவரே ஸ்டாப் ஆகிட்டார் திடீர்னு. அப்புறம் அந்த சைட்லேருந்து நான் இந்த சைடு இந்த மாப் ஃபார்ம் கிட்டே ஓடி வந்திருந்தேன். பெட்டு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு. அப்போ அங்கே திடீர்னு பார்த்தா டைமண்டில் ஏதோ ஒரு தலை தெரிஞ்சுது. யார் அதுன்னு பார்த்தேன், எம்எஸ் தமிழர்னு ஒருத்தர். அவர் வந்து அங்கே எதுவும் பண்ணின்னு இருக்காருன்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். சரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு போனால் இங்கே மேலே ஏறுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ எப்படி தான் பார்க்குறதுன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு யோசிச்சுருந்தேன். அப்போது இங்கே செஸ்ட்டில் ஏதாவது ஹைட்டுக்கு ஏதாவது பிளாக்ஸ்ன்னு யோசித்தேன். அங்கேயும் அது இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தப்போ இந்த ஸ்கேஃப் ஹோல்டிங் இருந்துச்சு. சரி இது மேலே ஏறி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தப்போ அவர் ஏதோ செகண்ட் லேயர் வால் பில்ட் பண்ணியிருந்தார் ஒப்சிடியனில். அங்கே வந்து ஒப்சிடியனில் வால் பில்ட் பண்ணுகிறாரு பாருங்கள். இந்த ஒப்சிடியன் எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு கூட தெரில. அதுக்கப்புறம் இது அப்படியே இந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து எம்எல்ஜி மாதிரி எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி எழுத்து தான் போச்சு. நல்ல வேலை டை ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரோ எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு ப்ரோன்னேன். சரி ப்ரோ உள்ளெல்லாம் உள் ஃபார்ம் பண்ணுன்னாங்க. ஐயோ சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாமோ, எனக்கு வேறு உள் ஃபார்மே செய்ய தெரியாதுன்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் ஒரு ஐடியா, உள் ஃபார்ம் நம்ம ஏன் செயற்கையாக செய்யணும், நம்மளே உள் ஃபார்மாக பண்ணுற வேண்டியதுதான்னு சொல்லி ஒரு சிஎஸ் எடுத்து நாம்ளே உள்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஷீப்ஸ் கிட்டேருந்து உள்ளே எடுத்துகிட்ட பிறகு திரும்பி நான் அந்த செஸ்ட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்தப்போ இவர் ஆர்ட் ஷாட் ப்ரோ வந்து என்னமோ பில்ட் பண்ணியிருந்தார். நான் ப்ரோ பில்ட் பண்ணுறேன்னு கேட்டப்போ அயன் ஃபார்ம்னாரு. அயன் ஃபார்முக்கு 3 பெட்டு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறியான்னு கேட்டப்போ ஆமாம் ப்ரோ இது எனக்கு ஒர்க் ஆகும், ஏன்னா நான் எப்படி ட்ரை பண்ணிக்கிறேன்னாரு. ஓகே அப்படியான்னு சொல்லி நான் இப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நான் வீடியோவுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன்ல ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி ஓடி வந்திருந்தேன். அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் ஓடி முடிச்சிட்ட பிறகு இதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி எம்எஸ் தமிழர் ப்ரோ கிட்ட வந்து ஃபன் பண்ணியிருந்தேன். அது நான் வீடியோ எடுக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிற வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து, அதாவது இந்த கிளிப்லேருந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இவர் ஸ்வாட்டில் அடிக்கலான்னு போனப்போ அவர் திடீர்னு ஷீல்டு போட்டார். நெக்ஸ்ட்டு நான் திரும்பி வரத்துக்குள்ளே 2 பிளாக் வச்சு இப்போ எப்படி அடிப்பேன்னு சொல்லி பார்த்துருந்தாரு. நானும் போய் அவரை அடிச்சிட்டேன். ஒரு அடி தான் அடித்தேன், ஆனால் அவருக்கு டபுளாக வந்துச்சு. அது ட்ரிபிளாக வந்துச்சு. அவர் வந்து ஏன்னு தெரில கொஞ்சம் கோவமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரு நடித்து வந்தார். அதுவும் கையில் டைமண்ட்ஸ் போர்டு என்சான்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போன்னு பார்த்தா நல்லா ஓட முடியல, ஸ்பிரிட் பண்ணுறோம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி அவர் கொஞ்சம் நேரம் தோற்றின்னு வந்து விட்டுருவார் போல் அப்படின்னு பார்த்தா அவர் பின்னாடியே வந்துன்னு இருப்பாராம். ஐயோயோ ஒரு ஓவராக கோவமாயிட்டார் போல இருக்குதுன்னு சொல்லி நானும் வேகமாக ஓடினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஓட ஆரம்பித்தேன். 3 நிமிஷமாக ஓடினே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு போயிடலாம் நின்ட்டாருன்னு பார்த்தா நின்ட்டார். சரி அவர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். பார்த்தா அவர் திரும்பி வந்துடுவாராம். ஓ மை காட் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஓடினே இருந்தேன். எனக்கு வேறு எழுத்தும் கம்மியாக இருக்குது, சைடில் ஃபுட்பால் வேறு லோவாக இருக்குது. அதனால் சரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கேஃப் ஹோல்டிங் மேலே ஏறலான்னு சொல்லி போனேன். கரெக்டாக ஒரு ஹைட்டுக்கு போயிட்டேன். நல்ல வேலை ஃபுல் ஹைட்டுக்கு போகல, ஏன்னா ஒரு 5 தான் 5 பிளாக் ஹைட்டுக்கு தான் போயிருந்தேன். அதில் எனக்கு மிச்சம் 3 எழுத்து தான் இருந்துச்சு. அவர் வேறு அது பிரேக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஓடினே இருந்தேன், என்ன ஏதாவது பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தா அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் ஓடினேன். எழுத்தும் கம்மியாக இருக்குது, சரி ஃபுட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டை எடுத்தேன். சாப்பிட ஆரம்பித்தேன். அவர்கிட்ட இந்த டைமண்ட் ஸ்வார்டை வச்சு என் கதையை முடிச்சிட்டார். அவ்வளோதான், நம்ம ஸ்டோரியை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிவிட்டு இட்ஸ் எ ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். சரி அவரை அடிக்கலான்னு சொல்லி என் லூட் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் திடீர்னு மனசு மாறிட்டேன். சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிருந்தேன். என்ன ப்ரோ பண்ணுறேன்னு கேட்டப்போ அவர் ஏதோ ஒரு பில்ட் பண்ணியிருந்தார். சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதை வீடியோ எடுக்க முட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு வீடு கட்டியிருந்தேன். நைட் ஃபரி ப்ரோ கிட்ட கான்க்ரீட் வாங்கித்தா ப்ரோன்னு சொல்லி ஒரு வீடு கட்டியிருந்தேன். இந்த வீடு இந்த பாட்டில் என்னால் முடிக்க முடியல. அடுத்த பாட்டில் இந்த வீடை கண்டிப்பாக பில்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்.
ஓகே பாய்.